ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து முருங்கைக்கீரை சப்பாத்தி, முருங்கைக்கீரை பூரி. அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ குருமா பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து உருவி ஆஞ்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு வானலில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா அந்த முருங்கைக்கீரையை நல்லா நமக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து பசங்களுக்கு வந்து பச்சையாக சாப்பிட்டா பாத்ரூம் மோஷன் போகும் சொல்லுவாங்க. அதனால் நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம். அந்த வானலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். இது பூரி வந்து முருங்கைக்கீரை வந்து பசங்களுக்கு அந்தளவுக்கு கீரை வகைனாலே என் பையனுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நான் சப்பாத்தியில் போட்டு எப்படின்னு சப்பாத்தி பூரி அதில் போட்டு பூரினா விரும்பி சாப்பிட்ருவேன்னா அதனால் இதில் போட்டு நான் கொடுத்துருவேன். இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினா உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, நல்லா வதங்கிச்சு. இது ஹெல்த்தியான ரெசிபி. முருங்கைக்கீரை வந்து நாங்கள் முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அடிக்கடி வீட்டில் சமைச்சு கொடுங்க முருங்கைக்கீரை. வேறு எந்த கீரை இப்போ எல்லா கீரையும் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஆகிடுச்சு. எந்த கீரையுமே நம்ம வாங்கி நம்மளால் சமைக்க முடியாது. எல்லா கடையிலும் பெருசாக இந்த முருங்கைக்கீரையில் எந்த ஹைப்ரிட்டும் எதுவுமே கிடையாது. முருங்கைக்கீரை எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. நீங்கள் வாங்கிட்டு வந்து சமைச்சு பாருங்கள். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை எதுவுமே காசு கொடுத்து நாங்கள் வாங்குவோம். என் பக்கத்தில் முருங்கைக்கீரை கூட எதுவுமே கிடைக்காதனால இதுவுமே 10 ரூபாய்க்கு காசு கொடுத்து வாங்கி தான் இதை சமைச்சிட்ருக்கோம். கிராமத்துலாம் இது சீப்பாக அப்படின்னு எல்லா வீட்லேயுமே முருங்கைக்கீரை செடி இருக்கும். ஆனால் இப்போலாம் எது முருங்கைக்கீரை கூட நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். கிடைக்கும் போது நம்ம எது செஞ்சு சாப்பிட்டுக்கணுமோ எல்லாத்தையும் சூப்பாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரையில் நான் கோதுமை எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த முருங்கைக்கீரையை வந்து அதில் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பிசையணுமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு சாஃப்ட் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது வந்து அரைச்சி கூட முருங்கைக்கீரையை வந்து அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் லுக்காக இருக்கும். அது கொஞ்சம் க்ரீனாக இருக்கும். அது இப்போ அது பூரி மாதிரியே இருக்காதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க பசங்க. இது வந்து லைட்டாக அதில் தெரியும். சப்பாத்திலையோ பூரிலையோ லைட்டாக அங்கங்கே முருங்கைக்கீரை இருக்கிற அளவுக்கு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே அதை நல்லாவே ஒன்று வந்து ஒட்டின்னு இருக்கும். அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சி. நல்லா சாஃப்டாக இருக்கணும். குத்தி பார்த்தாலே கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டு கிடைக்கிது பாருங்கள். அந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. ஏன்னா முருங்கைக்கீரைன்றதால கொஞ்சம் தண்ணி அதிகமாகக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கையை வச்சு எடுக்கணும். சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு குருமா ரெடி பண்ணலாம் வாங்க. இது வந்து நான் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ வந்து இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சம் சீப்பாகவே விற்றுட்ருக்கு பொட்டேட்டோ. அதனால் நான் பொட்டேட்டோ வந்து வாங்கிக்கிறேன். 4 கிலோ 100 ரூபான்னு விற்கிது. சரி பொட்டேட்டோ குருமா வைக்கலான்னு சொல்லிட்டு நான் பொட்டேட்டோ நிறைய எடுத்து வச்சுக்கிறேன். பொட்டேட்டோ நம்ம நல்லதில்லை பசங்களுக்கு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு 6 பொட்டேட்டோ எடுத்துகிட்டு அதில் எல்லாத்தையும் பீல் பண்ணிட்டு நம்ம குக்கரில் இது வைக்கிறதால பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து முன்னாடியே நம்ம குக்கரில் தோலோடு வச்சுட்டோன்னா அதை எடுத்து நம்மளுக்கு அதை உருக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து நீங்கள் பீல் பண்ணி எடுத்து குக்கரில் போட்டுட்டிங்கன்னா அப்படியே எடுத்து நம்ம மசிச்சு வந்து நம்ம பொட்டேட்டோ குருமாவில் வந்து நம்ம அதை போட்டுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு முன்னாடியே நீங்கள் பீல் பண்ணிவிடுங்க. பீல் பண்ணிவிட்டு அப்புறமா குக்கரில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்குவேன். குக்கரில் வந்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ தான் எழுந்து வந்து பார்க்குறாரு. தலையாட்டுறாரு. நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு தலையாட்டினும் அந்த ப்ரஷ்ஷை கூட எடுக்கலன்னு. பாருங்கள், இது பண்ணாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குருமா வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்காக நான் நிறைய பொட்டேட்டோஸ் வந்து ஆட் பண்ணுவேன். வேறு எதுக்கு நம்ம எங்கே பொட்டேட்டோ வந்து அதிகமாக நம்ம யூஸ் பொட்டேட்டோ பொரியல் யூஸ் பண்ணுறோம். வெஜிடபிள்ஸ் சாதத்துலாம் போடுறோம், அவ்வளோதான். அதனால் நான் நிறையாவே ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பெரிய பெரிய பொட்டேட்டோவே நான் 6 பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன்.
குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அதில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். வெங்காயத்தை வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். சோம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கிறோமா, அதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் தட்டி வச்சுருந்தது எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுக்கணும். வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிது நல்லாவே பச்சை மிளகா வந்து நல்லாவே கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கிறோம் கலர் வர்றதுக்காக. வெங்காயத்தை வந்து நம்ம தயிர் வெங்காயத்துக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கையால் வந்து உதிரி விடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒன்று வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சு ஒன்று ஒட்டிக்கின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லாவே கையால் வந்து நம்ம பிசைஞ்சு விட்ற மாதிரி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லாவே வதக்குங்க. வெங்காயத்தை வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ வந்து நம்ம குக்கரில் வச்சுக்கிறத வந்து ஓப்பன் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தை வந்து நல்லாவே வதக்குங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு, கலர் மாறிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ தனியாக எடுத்து வச்சு மஞ்சத்தூள் போட்டதால் அது கொஞ்சம் லைட்டாக கலராக தருது. நல்லா வந்து அழுத்தி எடுத்துக்கோங்க. அழுத்தி எடுத்துக்கணும். அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எக்ஸஸாக தண்ணிலாம் நம்ம எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. நம்ம இந்த குக்கரில் வைக்கிறோம்ல தண்ணி கொஞ்சம் கெட்டியாக ஹோட்டலில் வந்து நம்ம சப்பாத்தி பூரி கூட வந்து நடுவில் சென்டரில் தான் வச்சு கொடுப்பாங்க. நல்லா கெட்டியாக தானே வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி கெட்டியாக தான் நான் ரெடி பண்ணுறேன். தண்ணியே எதுவுமே அந்த தண்ணி மட்டும் தான் நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தியும் பூரியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொட்டேட்டோ வந்து கல்லுக்கெல்லாம் இப்போ வாங்குற பொட்டேட்டோ எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை விசில் வச்சாலும் கரையவே மாட்டேது. முன்னாடி இருக்கிறதெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். கல் மாதிரி இருக்குது இப்போ வாங்குற பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும். நான் நல்லாவே அழுத்தி விட்டுகிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமாக. சரி, ஓகே, குருமா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம சப்பாத்தியும் பூரியும் போட பார்க்கலாமா. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட்டே நான் போடாமல் இது வரைக்கும் செய்கிறேன். நல்லாவே இருக்கிறது. சால்ட்டு போட்டுக்கிறேன். ரெடி பண்ணுறேன். சப்பாத்தியும் பூரி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். முருங்கைக்கீரை மேலே தெரியுதா, அந்த மாவு எடுத்தா இருக்கும் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். என்ன வச்சுருக்கேன் சப்பாத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பூரி சப்பாத்தி ரெண்டுமே போகிறதுக்காக தான் இதில் ரெடி பண்ணியிருக்கேன். பூரி பாருங்கள். தண்ணி இந்த மாதிரி மேலே முண்டு ஊற்றினா மட்டும்தான் பூரி வந்து புஷ்ஷுன்னு வருமே. இல்லைன்னா புஷ்ஷுனே வராது. தகட மாதிரி நம்ம சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி முருங்கை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா ஊற்றி பாருங்கள், எல்லாம் புஷ்ஷுன்னு வரும். சரி, ரெடி. முருங்கைக்கீரை பூரி ரெடி. அதே மாதிரி சப்பாத்தியும்